அதே 12ஆம் தேதி வந்து சிபிஐ என்கொயரிக்காக விஜய் அவர்கள் டெல்லி போறாரு. அதுக்கான சம்மனும் வந்திருக்கு சார். அங்க எந்த மாரியான கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும்? ஏற்கனவே அவர் வந்து இடி, ஐடி இதெல்லாம் சந்திச்சவர் தான். அப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, நாம் வந்து அதுக்கு எப்படி தயாராக இருக்கணுங்கிற முடிவெல்லாம் அவர் முன்னாடியே எடுத்திருப்பார். இன்னொன்று அருண்ராஜ் இருக்கார். அவர் வந்து ஏற்கனவே அரசின் உயர் பதவியில் வைத்ததுனால அவர் வந்து அந்த என்கொயரிலாம் எப்படி இருக்குங்கிறத கட்டாயமாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி பிளாங்கெல்லாம் போய் உட்கார மாட்டார். கட்டாயமாக அங்கே அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லணுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் போவார். பட் அந்த விசாரணையின் நீளம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஏதோ போனார் 1 ஹவரில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு இருக்காது. கட்டாயமாக அவர் போனதுலேருந்து குறைந்தது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் உட்கார வச்சு விசாரிப்பாங்க. அதான் இது போன்ற விசாரணைகள் எல்லாமே நேர்மையாக நடக்கணும். ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நடக்கும் பொழுது தான் நாம் நினைக்காத ஒன்று அங்கே நடந்துடும். இப்போ அவங்களுக்கு வந்து விஜய் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து தனக்கு கீழ் இருக்கிற இந்த மாதிரி அதிகார அமைப்புகளை தனக்காக பயன்படுத்துகிற, தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு வழக்கத்தை வச்சுருக்கு. அப்போ விஜய் வந்து என்ன மாதிரி போய் மாட்டியிருக்காரு, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வரப்போகிறாரு இப்படிங்கிற பல கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.